ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாரா ஸ்டோரிஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ஆட்டுக்கால் பாயா ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 8 ஆட்டுக்காலை சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். சுடுதண்ணி ஆட் பண்ணி மேலே உள்ள அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு 4-5 தடவை தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இனி சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு குக்கரில் கழுவி வச்சுருக்கேன் ஆட்டுக்கால் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். நான் சின்ன குக்கருங்கிறதுனால இந்த மாதிரி ரெண்டாக வெட்டிட்டேன். நீங்கள் பெரிய குக்கராக இருந்ததுன்னா இன்னும் பெரிய பீஸாகவே ஆட் பண்ணிக்கலாம். 2 துண்டாக மட்டும் போட்டுக்கோங்க. அடுத்தது ஆட்டுக்கால் கூட தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, வெட்டி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ரெண்டையுமே நான் நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்படி ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு குக்கரில் வரையில் ஈஸியாக மசிஞ்சிடும், அதுக்காக தான். அடுத்தது நான் ஒரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி குறைய ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள் 1.5 ஸ்பூன், மிளகுத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணி ஆட்டுக்கால் மூழ்கிற அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 10 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களோட குக்கர் சைஸை பொறுத்து விசிலோட கவுண்ட்டும் மாறும். அதுக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டு எடுத்துக்கோங்க. மினிமம் ஒரு 7 விசிலாவது விட்டுட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடும். எனக்கு பாருங்கள் 10 விசில் விட்டு எடுத்ததில் கறி நல்லாவே வெந்து வந்திருக்கு. இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் நம்ம விட்டு எடுத்துக்கலாம். எனக்கு இதுவே சரியாக இருக்கும், அதனால நான் இதோடய நிறுத்திக்க போகிறேன். இதை நம்ம இப்படியே சூப்பாகவும் குடிக்கலாம், சூப்பராக இருக்கும். நான் இதில் இன்றைக்கி பாதியை சூப்பாகவும் பாதியை பாயாவுக்கும் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இனி நம்ம பாயாவை தாளித்து விட்டுறலாம். பாத்திரம் வச்சு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். வதங்கி வந்ததும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி தாளித்து கொடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போனதும் கருவேப்பிலையும் வெட்டி வச்சுருக்கேன் அரை தக்காளியும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி மிக்ஸ் ஆகி வந்ததும் வேக வச்சு வச்சுருந்த ஆட்டுக்காலையும் அதிலிருந்து கொஞ்சமாக தண்ணியையும் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நம்ம நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அடுத்தது இதில் ஆட் பண்ணுறதுக்காக ஒரு மூடி தேங்காய் கூட ஜீரகம், சோம்பு, ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பேஸ்ட்டையும் நம்ம ஆட்டுக்கால் கூட ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணினதுக்கப்புறமா கொஞ்சம் தாராளமான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா கொதிச்சு வரும்போது கெட்டியாகி வந்துடும். எல்லாமே நல்லா கலந்து கொடுத்தாச்சு. இனி மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ பாருங்கள் ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு, எவ்வளோ சூப்பராக கொதிச்சு வந்திருக்குங்க. கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். சப்போஸ் இது நம்ம மிளகாய்த்தூள் ஆட் பண்ணாமல் பச்சை மிளகாயே வச்சு செஞ்சோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ரெட் கலர் வராது. நீங்கள் அப்படி கூட செஞ்சுக்கலாம். தேங்காய் நல்லா கொதித்து பச்சை வாசம் போனதும் மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, கொத்தமல்லித்தூள், ஜீரகத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த மசாலா எல்லாம் ஆட் பண்ணினதும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுருங்க. அப்போ நம்ம இறக்கும்போது நல்ல மணமாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நல்லா கொதிச்சும் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கடைசியாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் புதினா இருந்ததுன்னா ரெண்டையுமே சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ இன்னுமே நல்லா அருமையான மணமாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட ஆட்டுக்கால் பாயா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இடியாப்பம் கூட சாப்பிட அவ்வளோ அருமையாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.